வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. புலிக்குச்சி பாண்டி படத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு திரையரங்கில் அந்த படம் வெளியாக முடியல, சூழ்நிலை அப்படி. ஆமாம் சார் அது பெரிய வெற்றி படமாக வர வேண்டிய. ஆமாம் சார், ரொம்ப எல்லாருமே பார்த்து அவ்வளோ சொன்னாங்க சார். ஆக்சுவலி புலிக்குத்தி பாண்டியோட கிளைமேக்ஸ் இருக்குல்ல சார், அது கொம்பன் கிளைமேக்ஸ் சார். ஓ, ஆக்சுவலி கொம்பன் 2 கிளைமேக்ஸு சார். ஒன்று புலிக்குத்தி பாண்டி ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ். அது என்னடானா இல்லை கொம்பியா பாண்டியனை எப்படி அப்படின்னு இல்லை அப்போ தான் சொல்லும் போது டிஸ்கஸ் இல்லை துரோகம் எல்லாத்தையும் வீழ்த்திடும். மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் துரோகம் ஈஸியாக வீழ்த்திடும். பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நண்பனால் கூட இருந்தவனால தான் கொல்லப்பட்டிருப்பான். ஒன்று பொம்பளையால் கூட இருந்த பொம்பளையால் கொண்டிருப்பான். இல்லை இப்படி தான் சார் துரோகம் வீழ்த்தணும். இது துரோகத்தால் வீழ்த்துறதுன்னு அப்புறம் 2 கிளைமேக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும். இல்லை ஒரே கிளைமேக்ஸ் தான் அந்த இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதாச்சு சார். அப்போ அந்த கிளைமேக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. எந்த கிளைமேக்ஸும் உங்களுக்கு அது சங்கரங்கோயில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் சார். இது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சார் பொன்னியின் செல்வன் கமிட்மெண்ட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. நான் அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ சன் டிவியில் ஓடிடிக்கு ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சரி இப்போ சும்மா ஃப்ரீயாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் சார் நான் இப்போ கம்பெனியில் கேட்கணும், ராஜா அண்ணனும் டியூட்டியில் ராஜா அண்ணனும் கார்த்தி சார் சொன்னால் மட்டும்தான் நான் பண்ண முடியும். கார்த்திக் அடுத்த படம் பண்ணுறதா இருந்தீங்க? ஆமாம், அப்போ ஆஃபீஸ்லாம் போட்டு உட்காந்து டிஸ்கஷன் விரும்புன்னு போயிட்டு இருக்கு சார். அப்போ அவர் சார் ஷூட்டிங்கில் இருக்காரு. 1.5 வருஷமாக இதாகிட்டு இருக்கு, லேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நான் இவங்க கேட்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், சார்கிட்ட கேட்டேன், சரியா போயிட்டு வாங்கயா அப்படின்னாரு. ராஜா அண்ணன் கேட்டேன், சார் சொல்லிட்டார்ல அப்போ போயிட்டு வாங்க அப்படின்னாரு. 2 பேரும் சொல்லவும் என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு போய் அடிச்சுட்டு வந்துட்டேன். புலிக்குத்தி பாண்டி இந்த கிளைமேக்ஸ் அந்த இதுக்காண்டி பண்ணனால அப்போ அவங்க சன் டிவியில் கதை கேட்டவொடனே என்ன பண்ணலாம்னா, சரி ஒரு பொண்ணு ஒருத்தன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒருத்தன் புருஷனுக்காண்டி பொண்ணு ரிவெஞ்ச் அடித்தா, அதுக்கு அப்பாவும் உடந்த அப்படின்னா இது கொம்பனை சாரக்கூடாது அப்படின்னா அப்போ என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ரியல் இன்சிடெண்ட் அந்த அந்த கனியண்ண கேரக்டர் திருத்துறை பூண்டியில் பாலுன்னு ஒரு கேரக்டர் சார். பாலுச்சாமின்னு ஒரு கம்யூனிஸ்டுக்கார ஒருத்தர், அவர் பண்ண ஒரு விஷயம் இது. அவர் ஃப்ரெண்டுக்காண்டி போய் அவர் குத்துனார், அவர் தான் இது பண்ணாருன்னு அந்த கதையில் சொன்ன விஷயம் அந்த பாலுச்சாமிக்கு நடந்து தூக்கில் போட்டாங்க சார். அந்த ரியல் இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப தாக்கம் இருந்துச்சு. அந்த புக்கு படிக்கிறப்போ DYY5 இவங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அதுலேருந்து அந்த புக்கு படிக்கிறப்போ அந்த விஷயம் வந்துச்சு. ஸோ அது நிறைய உங்களோட அந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் ஏகப்பட்டவர் சமூக விரோதிகளால் வெட்டி கொல்லப்பட்டவர் சொல்லி ஒரு இது இருக்குது. அதில் அதை பற்றி ஆர்டிக்கல் படிக்கிறப்போ எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கனியனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கண்டு பண்ணேன். அவருடைய பையன் அனாதை ஆனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணேன் சார். இப்போ உங்களுடைய முதல் படத்துக்கு இசையமைத்தவர் ஜிப்ரான் தொடங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆமாம் சார், எல்லா இசையமைப்பாளரும் நிறைய பேரோட பணியாற்றி. ஆமாம் சார். இப்போ ஃபஸ்ட்டு படம் குட்டிப்புலி ஜிப்ரான் சார், 2வது படம் ஜிவி, 3வது படம் மருது ஈமான் சார், 4வது கொடிவீரன் ரகுநந்தன், 5வது தேவராட்டம் நிவாஸ் பிரசன்னா, அப்புறம் 6வது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரகுநந்தன் சார் புலிக்குத்தி பாண்டி, அப்புறம் விருமன் யுவன் சங்கர் ராஜா, அப்புறம் 8வது ஜிவி சுல்லான் சேது இவர் டாடா மியூசிக் டைரக்டர். ஓகேங்களா. 10வது ஜிப்ரான் சார். ஆக்சுவலி அருள்நிதி படம் சார், அருள்நிதி பிரதருடைய படம் சன் டிவி பண்ணியிருக்கேன் ஓடிடிக்கு, அது ஜிப்ரான் சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணிட்டேன் சார். 2 பேர் கூட மட்டும் 2 தடவை ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஆமாம், ஜிவி கூடையும் இவங்க ஜிப்ரான் கூடையும் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எல்லாருமே ஒரு டைப் ஆஃப் நல்ல இசையமைப்பாளர்கள் சார். அருள்நிதியோட நீங்கள் பணியாற்றிருக்க படம் எப்படி, நேட்டிவிட்டி படமா? இல்லை சார், அது ஒரு ரூரல் தான் சார். மதுரையிலையும் திருச்சியிலையும் நடக்கிற கதைக்களம் தான் சார். ஆனால் டோட்டலாக மேக்கிங்கும் கதை சொல்கிற விதமும் கதையை எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டும் ஒரு சிட்டிக்குள்ளே நடக்கிற கதையாக தான் சார் இருக்கும். அதே மாதிரி என் பையனுடைய சுல்லான் சேதுவும் அது ஒரு வேத ஒன்றா தான் சார் இருக்கும். அந்த படமும் ஒரு எல்லை மீறாத ஒரு கிரைமுக்குள்ளே இருக்கும். 2 படமும் எனக்கு ஒரு வேரியேஷன் படமாக இருக்கும் சார். இப்போ இதுவரை 8ங்கிறது நேட்டிவிட்டியாக இருக்கும். இப்போ சுல்லான் சேது ஒரு மாதிரியாக கிரைம், மதுரைக்குள்ளே இருக்கிற கிரைம் என்ன, இருட்டு பக்கங்கள், மதுரையுடைய இருட்டு பக்கங்கள்னு ஒன்று, இந்த விஷயங்களை அந்த கதைக்குள்ளே ஒரு விஷயமா பண்ணியிருக்கேன் சார்.
உங்கள் பையனை கதாநாயகன் ஆக்கணும்னு எங்கே தோணுச்சு? அவருக்கு இயல்பாக நடிக்கல ஆர்வம் இருக்கா, இல்லை உங்களுடைய நிர்பந்தத்தில் நடித்தாரா? இல்லை சார், அது எல்லாமே அவன் குட்டி புள்ளிலேயே வந்து ஆடிருப்பான் சார். அவன் நல்லா ஆடுவான் சார், என் பையன் நல்லா ஆடுவான். ஆடும்போது அவன் குட்டி புள்ளியில் வந்து ஆடிருப்பான், அது ஷார்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இது இல்லை சார், அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதும் இது இல்லை. பட் நான் ஒரு கேரக்டர்ஸ் இப்போ புலிக்குத்தி பாண்டியில் வந்து அவன் நடித்ததில் பூரா என்னடான்னா, புலிக்குத்தி பாண்டியில் ஒரு பையன் வேணும். அந்த பையன் வந்து சின்ன வயசு வில்லனுக்கு சின்ன வயசாக இருக்கணும், அது வந்து மேட்சிங்காக இருக்கணும். நான் சிலம்பு சுற்றுவன்னு எழுதிட்டேன். அந்த பையனை காட்டும்போது அவனை ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணோன்னா, ஏதோ ஒரு அவனை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணால் ஒரு சிலம்பு சுற்றுறான், ஏதோ தீக்குள்ளே பல்டி அடிக்கிறான், ஏதோ ஒரு வித்தை ஒன்று காட்டணும். அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சீவன் நல்லா சிலம்பு சுற்றுவான். நான் வந்து சிலம்புங்கிறது அவன் வந்து உடம்பு ரீதியாக ஹெல்த்தாக நல்லா இருக்கணும்னு சிலம்பு விட்டுருந்தேன் சார், எங்கள் ஊரில் விளையாட்டு. அப்போ விடும்போது பார்த்தா நல்லா சுற்றினான். சரி, இதுக்கு யாரை பிடிக்கிறது அப்படிங்கிறப்போ, சரி அப்போ இவனே நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடித்தான். அவனுக்கு வந்து அந்த ஒரு இது இல்லை சார், அது ஒரு இடிக்கிறோங்கிறதெல்லாம் இல்லை. அவனுக்கு அது ஒரு ரொம்ப இயல்பாக வந்துச்சு. சார் ரைட்டு ஓகே அப்படின்னா, அதில் பார்க்குறப்ப எல்லோரும் பயங்கர பாசிட்டிவாக சொன்னாங்க. அவன் வந்து நடந்து வந்தது அந்த விஷயங்கள் எல்லாமே. நான் எடுக்கும்போது ஆக்சுவலி நான் இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மர்டர் பிளாக் தானே, அது என்ன சீக்வன்ஸை சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஏன்னா முதல் பையன் அடிக்கிறான். இப்போ குட்டி பிள்ளைனா சும்மா ஆட விட்டுட்டு அப்படியே கேட்ச் பண்ணிட்டு அப்படி போடுறது. இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அந்த சீன்ஸ் டைலாக் வரையே இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டேன். அப்புறம் எல்லாருமே அந்த நடக்கிறது எல்லாமே எடுத்தோடனே மாஸ்டர் எடுத்தார். அவர் 5 சீக்வன்ஸ் எடுத்தோடனே நல்லா பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இப்போ கதர் பாஷா முடிஞ்ச உடனேயே ஒரு பிளான் பண்ணுறேன். அந்த பிளான் வந்து லேட் ஆகுது. சரி, இந்த பிளான் லேட் ஆகுதுன்னு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, படக்குன்னு ஒருத்தர் படம் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணணும், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு வராங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த நம்ம வந்தது யாரை வச்சு, பாரதி ராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய யாரனாலும் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு, அதுதான் சரியான வித்தைக்கு அழகு அப்படின்னு ஒருத்தர் மனசார ஏற்றிக்கிட்டு தான் வந்தோம். சரி, ஒரு கதையாக முழுக்க ஒன்று பண்ணுவோமே, கதையாக மீன் ஒரு கேரக்டராகவே ஒன்று எழுதுவோமே அப்படின்ட்டு ஒரு சின்ன பெண் வச்சு பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும்ல அப்படின்ட்டு அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இப்படி தான் ஒரு கதை பிடிச்சிருக்கேன், இந்த கதை வந்து நடித்தா ஒரு 18, 17 வயசு 16 வயசு பையன் தான், அது வந்து என் பையன் இருக்கான், அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஓகே அப்படின்ட்டாரு. சரி, பணம் போடுறது தான் சார் தேவை, அவர் பாவம் அவரும் என் மேலே ஒரு நம்பிக்கையில் வந்துட்டார், அப்போ நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு அதை நான் என்ன பண்ணணுமோ அவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா 28 நாளில் இதை படத்தை அழகாக எடுத்து ஸோ நல்லா ஒரு மேக்கிங்காகவே நல்லா வந்திருக்கு சார், நல்லா இருக்குது. சூப்பர். ஸோ அப்போ அவனும் எனக்கு வந்து அவுட்புட் கொடுத்தான். அவனை வச்சுக்கிட்டு ஒரு புது பையனை வச்சுக்கிட்டு 28 நாளில் அது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இதாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்கூல் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மாதிரியா அப்படிங்கிற லைஃப்பும் இல்லை, ஒரு கட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்னைக்கு ஒரு தேவையான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதனால இது பண்ணிட்டேன். அவன் அது நடிச்சு நல்லா பாஸ் பண்ணிடுவான் சார். ஒரு டேரக்டராக சொல்கிறேன், அப்போ நான் சொல்லலை, ஒரு டேரக்டராக பாஸ் பண்ணிடுவான். ஆனால் எவ்வளோ மார்க்கு என்ன எடுத்து பாஸ் பண்ணுறாங்கிறது அது ஜனங்க கையில் இருக்குது சார். அந்த ஒரு டேரக்டராகிறப்போ ஓகே எல்லாம் எதுவும் பண்ணலை. அவன் வந்து நம்ம கேட்டது அதுக்கு மேலே தப்பு நடந்திருக்குன்னா அது ஏன் தப்பு தானே ஒழிய அவன் தப்பு இல்லை. எந்த படமுமே இயக்குனர் தப்பு தான் சார். நான் வந்து அது வந்து ஊர்ஜிதமாக இருப்பேன். ஒரு படம் வெற்றியும் தோல்விங்கிறது, வெற்றியை வந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம், ஆனால் தோல்வி இயக்குனர் மட்டும்தான் சார் பங்கு போகணும். ஏன்னா அங்கே நடக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதுங்கிறப்போ நான் வந்து அதை முழுமையாக அது வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அனைவரும் சேர்ந்து உழைச்சிருக்கோம் சார். அருள்நிதியோடவும் ஆர்யாவோடவும் பணியாற்றியது அப்படின்னு 2 பேருமே கேரக்டர் வைஸாக ரொம்ப நல்ல கேரக்டர் சார். அருள்நிதி பிரதரும் சரி, ஆர்யா பிரதரும் சரி சார். ஆர்யா சார் நம்ம ஒரு இயக்குனர் என்ன இது பண்ணுவார். இப்போ அருள்நிதி பிரதர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஐயா சார் நீங்கள் வந்து பெரிய ஹீரோ டைரக்டர், நான் வந்து ஒரு எளிமையான கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவருக்கு என்ன பண்ணணும், நான் இப்போ என்னுடைய ஹீரோ ஒன்று வரும்போது ஒன்று இருக்கும்ல சார், அந்த மாசோ அந்த ஒரு மாதிரியே ஒரு பில்டப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு அருள் சாருக்கு என்ன ஒரு இது இருக்கும், அருள் இயல்பான ஒரு இயல்பாக அவர் எப்படி பேசுவார் அப்படி தான் சார் வசனம் எழுதியிருக்கிறேன். அவருக்காண்டியே அந்த படம் அவர் சின்ன இதாக அதுக்குள்ளே நம்மளுடைய ஒரு கண்டென்ட் இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட்டில் அவருடைய லுக்குக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் தான் சார் அந்த ஸ்கிரிப்ட் நீட்டாக பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அது வேறு ஒரு ஜேனராக இருக்கும் சார். எனக்கு வித்தியாசமான மேக்கிங்காக இருக்கும். ஏன்னா ஆடி ராஜசேகர் சார் தான் கேமரா. ஸோ இது வந்து சுகுமார் கேமரா, தம்பி படம் சொல்லான்னு செய்யுது. ஸோ அது ரெண்டுமே வெவ்வேறு மேக்கிங்காக இருக்கும் சார். ஒன்று வந்து ராவாக இருக்கும், இன்னொன்று வந்து கிளாஸாக இருக்கும் சார். ஸோ அது அவருடைய ஒத்துழைப்பும் சரி, ஆர்யா பிரதருடைய ஒத்துழைப்பும் சரி, அவங்களும் ரொம்ப 2 பேருமே வருது சார். இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய
நடிகர்கள் சார். உங்கள் பையனை நடிக்க வச்சிட்டீங்க. சரிங்க சார். நீங்கள் இது வரைக்கும் எந்த படத்தையும் நடிக்கல. சார் சார் நான் வந்து டைரக்டர் ஆகணும் வந்தேன் சார். என் பையன் போனஸு சார். உண்மைக்கே இதுக்காண்டியே நிறைய பேர் சுற்றுறாங்க சார். நிறைய பேர் இதுக்கு பையனை ஹீரோவாக்குறதுக்காண்டியே பணத்தை போடுறவங்களாம் இருக்காங்க சார். ஆமாம். நான் இது எதிர்பாராத நடந்த ஒரு 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 கிஃப்ட்டு சார் இது. என் பையனை நான் ஹீரோவாக்குறேங்கிறது. ஏன்னா நான் ஒரு ஹீரோவாக இருந்தால் ஹீரோவாக்குறது ஓகே சார். ஒரு டைரக்டராக இப்போ சந்திரசேகர் சார் ஆகியிருக்கிறாருன்னா, விஜய் சார் வந்து அவர் முழுமூச்சா அதில் ட்ரைனிங்கில் இருந்த ஒரு மனுஷன். அவர் வந்து சின்ன வயசில் அப்பா வந்து அதில் வந்து அப்பா வந்து இல்லைடா வேணாடா அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் சார் தான் வந்து இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பேட்டியிலலாம் பார்த்துருக்கோம். அண்ணாமலை டைலாக் நான் பேசுனேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி என்னன்னா இவன் எந்த மாதிரி இல்லை சார். பட் அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து அவர் இன்னைக்கு இது பண்ணிட்டார் சார். பட் நம்ம ஒரு சாதாரண ஒரு ஒரு டைரக்டர் ஒரு 10 படம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் படங்கள் பண்ணுறதுக்கு இறைவன் கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம உழைக்கிறோம், உழைக்க தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் நடக்குது சார். பட் இது வந்து திடீர்னு நடந்த ஒரு நல்ல விஷயம் சார். இது நடந்தது நல்லதுக்கு சார். உங்களுக்கு ஆர்வம் இல்லையா நடிக்கிறதுல? சார் எனக்கு ஆர்வம் இல்லை சார். சார் நான் அப்படி இந்த ஆதார் கார்டுன்னு ஒரு படம் வந்துச்சுல சார். அது என்னதான் சார் முதல் அந்த டைரக்டர் கேட்டார், ராம்நாத். நான் சொன்னேன் இல்லைங்க, இருக்கிற வேலையை விட்டு பறக்கிற வேலைக்கெல்லாம் நான் வரல, வேணாம் ராம்நாத் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு தான் அவர் கேட்டார். இல்லை நீங்கள் கதையை கேளுங்க, அது வந்து ஒரு எளிமையான ஒரு மனிதனை பற்றின கதை தான் அப்படின்னு சொன்னார். ஐயா இல்லையா இதெல்லாம் வேணாம், நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன் சார். ஏன்னா நடிகர்கள்லாம் அது ஒரு கிஃப்ட்டு சார், ஒரு காடு கிஃப்ட்டு சார். இப்போ நீங்களாம் ஜப்பானில் கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் இயல்பால் அது வராது சார். நான் வந்து வெளியே இருந்து கதை சொல்லலாம் சார், அது வேறு, பயமே இல்லாமல் கதை சொல்லலாம் சார். ஆனால் அந்த ஃப்ரேம்குள்ளே அதை வாங்கிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு அது நிறைய இருக்குது சார். அப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன நான் எதையுமே தெரிஞ்ச வேலையை சரியாக செய்யணும், தெளிவாக செய்ய நினைக்கக்கூடிய ஆள் சார். தெரியாத வேலையே உள்ளே போய்கிட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆள் சார். யாராச்சும் ஏதாச்சும் படக்குன்னு சொல்லிடக்கூடாது. நான் பேட்டிகளே நிறையா மீடியாவுக்குள்ளே நிறையா எதுக்குமே நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணமும் ஏதாச்சும் கமெண்டில் தப்பாக போடுவாங்க, நம்ம அம்மா பிடிச்சி திட்டுவாங்க அப்படிங்கிறக்காண்டியே நான் எந்த கேள்விகளுக்கும் கூட இப்போ இதுவே வந்து நீங்கள் சுயசரிதமே ஒன்று சொல்கிறதுனால தான் சார் நான் இது பண்ணேன். ஏற்கனவே சூர்யா கதை சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் அவரோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமையலையா? நீங்கள் முயற்சி பண்ணலையா? இல்லை சார், அமையலை சார். அது என்னன்னா முயற்சிங்கிறது என்ன சார், அது விருமன் வந்து சார் கதை கேட்டார் சார், ப்ரொடியூசராக கதை கேட்பார்ல. அது ப்ரொடியூசராக கதை கேட்டவுடனே அவருக்கு கதை பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே நான் ஆக்சுவலி என்னடானா ராஜா அண்ணே திடீர்னு சூர்யா சார் கதை கேட்குறாருன்ட்டாரு. நான் ஒன்று சரி, அவருக்கு கதை சொல்கிற ஐடியாவில் தான் போகிறீங்க. நான் அவருக்கு தான் கேட்குறேன். திடீர்னு ராஜா அண்ணே போனோன்னா சூர்யா சார் கதை கேட்குறாரு, வந்துருங்க அப்படின்ட்டாரு. நானும் 2 நாளாக என்னடா சூர்யா சார் அண்ணே, நான் அதே சொல்லியிருக்கேன் சார், எப்போயுமே ஹீரோ கதை கேட்குறாரு, சார் கார்த்தி சார் கதை கேட்குறாருன்னா ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லுங்கள், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அதே தாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியாகி வருவேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டார். 2 நாளைக்கு முன்னாடியே 2 நாள் கழிச்சு சூர்யா சார் கதை கேட்குறாரு, ரெடி ஆகிக்கங்க அப்படின்ட்டார். சார் லேட் ஆகிறதுனால 2Dயில் வந்து சூர்யா சார் ரெடி பண்ணாட்டு போய் ரெடி ஆகிட்டு போய் கதை அடிக்கிறேன் சார். அவர்கிட்ட கதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. இப்படிலாம் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு விரும்பன் சொல்லி முடித்தோடனே அவர் இது பண்ணிவிட்டு அப்புறம் கதை சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். நான் ராஜா கதை என்னென்ன சொன்னார் அப்படின்னாரு. முத்தியா சூப்பராக இருக்குன்ட்டார். அப்புறம் என்னென்ன பண்ணலாமாண்ணே அப்படின்னு. முத்தியா அவர் ப்ரொடியூசராக கதை கேட்டார் அப்படின்னாரு. ஏண்ணே ப்ரொடியூசராக கதை கேட்டாரா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் முத்தியா, அவர் ப்ரொடியூசர் இல்லையா, அவர் கதை கேட்கணும்ல, நான் கேட்டாலும் அவர் கேட்கணும் முத்தியா, இது ப்ராப்பராக நடக்கிறது தான் அப்படின்னாரு. அண்ணே நீங்கள் சொல்லவும் சூர்யா சார் தான் அந்த கதை கேட்குறாரு உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொன்னேனே அப்படின்னே. இது சூர்யா சாருக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாரு. ஏன் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லையே, இது கார்த்தி சார் பண்ணால் தானே ரொம்ப பெர்ஃபெக்டான சட்டை அப்படின்னாரு. இல்லைண்ணே சார் பண்ணலை, ஆனால் அதை சாரை வந்து பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒரு லைவ்னஸ் இருக்குண்ணே, அதை நான் வாங்குவேன், நான் வந்து இது பண்ணிக்கலானே, நம்ம மாற்றிக்கலானே, அது பண்ணலானே அப்படின்னு. நம்ம ஒரு சூர்யா சார்னா ஒரு சின்ன இருக்குங்க சார் அப்படின்னே. அப்போ வந்து இல்லை ஹரி சார் உட்காந்துருக்காரு, அதனால் வந்து இல்லை அவர் பிடிச்சது சூர்யா சார் நான் வந்து இது தானே கேட்டேன், அது எப்படி, அது நீங்கள் கார்த்திகே போயிருங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்ட்டு சார். அது இன்னும் வந்து கரெக்டாக உட்கார முடியுது சார். சூர்யா சாருக்கு கதை இருக்குது சார். அது வந்து விருமன் வந்து நான் சூர்யா சாருங்கிறது நினச்சி போகல சார். ஆக்சுவலி அது அவர் கதை கேட்கும்போது ப்ரொடியூசர் தான் கேட்டிருக்காரு, நான் வந்து அப்படி நினச்சி போனேன். பட் சூர்யா சாருக்கு 3 கதை சொல்லியிருக்கேன் சார். கொடிவீரன் சொல்லியிருக்கேன். கொடிவீரன் கதை சொல்லும்போது சாருக்கு பிடிச்சி போச்சு. அப்போ வந்து ஞானவேல் சார் டேட்டு வந்து டைலாக் எழுத எவ்வளோ நாள் கேட்கும்போது ஒரு சின்ன இதாகிடுச்சு. அதுக்கு முன்னே அவர் படக்குன்னு இந்த தானா சேர்ந்த கூட்டத்தை கமிட் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் 1 மாதம் ஆகும் டைலாக் எழுதினோடனே அது 20 நாள் தான் ஷூட்டிங் சொல்லி அதை ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த இதில் கொடிவீரன் கேட்டார். ஏன்னே தெரியல சார், போகிறேன் உட்காடுறேன் நல்லா இருக்குங்கிறது மிஸ் ஆகிட்டே வருது சார். தெரியல அது கரெக்டாக அது ஒரு நேரமும் நம்மளுக்கு கரெக்டாக எல்லா நேரமும் நம்மளுக்கு நம்ம போனோம். குட்டி புலி யார்கிட்டயோ போயிருக்கு சார் குட்டி புலி. ஆனால் கடைசி வந்து சார் வந்து உட்காந்துச்சு. கொம்பன் வந்து நம்ம அது வந்து கொம்பியா பாண்டியனை வந்து முத்தியா தான் ஹீரோ அப்படின்னு நினச்சி கமல் சார் கண்டி பண்ணப்பட்ட கதை சார் அது. அப்படியா? ஆமாம் சார். ஆக்சுவலி எழுதினோடனே 2 பேர் தான் நடிக்கணும். ஒன்று ராஜகிரண் சார், இல்லைன்னா கமல் சார். கமல் சார் காம்பவுண்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியல. ராஜகிரண் சார் பிஸ்னஸ்குள்ளே இல்லை. சரி இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை எப்படி இது பண்ணுறதுன்னு போராடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கமல் சார் தான் சார் ஹீரோ. ஆக்சுவலி கமல் சாருக்காண்டியே பண்ணப்பட்ட கதை தான் முத்தையா, நரையாங்குளம் முத்தையா. எப்போ சந்திச்சிங்களா கமலை? அதுக்கப்புறம் வந்து கமல் சார் சந்திக்கல சார். கொடிவீர ஷூட்டிங் போகிற அன்னைக்கு இவர் கூப்பிட்டாரு சார், நம்ம முரளி சார் கூப்பிட்டாரு. முரளி சார் தேனார் ஃபிலிம்ஸுக்கு போனேன். என்னன்னு கேட்டப்போ சொன்னார், தேவர் மகன் 2 பண்ணலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், தேவர் மகன் 2 கமல் சார்ட்டில் கேட்கணும், நீங்கள் ஏன்ட்ட கேட்குறீங்களா சார் அப்படின்னு. இல்லை நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் பண்ணலான்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னா. சார் தேவர் மகன் 2 பண்ணுறது, தேவர் மகன் பண்ணுறது ஒரு பெரிய இது. அது எனக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு அல்வா கொடுக்குற மாதிரியா? கரெக்ட். அது எப்படி நான் நம்ம இது சார்ட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னா, இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பாசிட்டிவாக இருக்குது. சார் லண்டன் போயிருக்காரு, வந்த உடனே அது வந்து ஒர்க் அவுட் பண்ணலான் இருக்காரு அப்படின்னா. சார் கதை யார் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். இது எப்படி சார் இது நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறத பார்த்தா எனக்கு எல்லாமே ஒரு 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 இது எல்லாமே படக்குன்னு. ஏன்னா நான் வந்து கொம்பனுங்கிற கதை வந்து முத்தையாங்கன்னு ஒரு பேர் போட்டு நான் அவருக்காண்டியே பண்ணப்பட்ட கதை சார். எனக்கு எந்த கதை வந்தாலும் வந்து அவரும் வந்துடுவார். ஏன்னா அவர் வந்து அந்த தேவர் மகனுங்கிற பிம்பம் வந்து என்ன ஒரு பயங்கர இதாக இருக்குது. அவர் தேவர் மகன் சக்திவேலுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருந்து பார்த்திபரன் கட்டி கொடுத்தா என்ன ஆகுறது தான், மாயாண்டிக்கு ஒரு பிள்ளை, இது எப்படினாலும் இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த கதையை உருவாக்கினேன். அப்போ அவர் வந்து இது ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு, நீங்கள் போயிட்டு வாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு வாங்க, அது முன்னே நாங்கள் பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மெர்சல் ஆரம்பித்து அது இதானோடனே அதுக்கப்புறம் அப்படியே இதாகிடுச்சு சார். அதுக்கப்புறம் நான் கமல் சாருக்கு வேறு ஒரு கதை பண்ணியிருந்தேன் சார். அந்த கதையை சொல்கிறதுக்கு மகேந்திர சார்கிட்ட போய் கதைலாம் சொல்லி, மகேந்திர சாரும் அது ஸ்கிரிப்ட் இதை வந்து நாங்கள் கமல் சார்ட்ட உட்கார வைக்கணுன்ட்டு எல்லாம் போச்சு சார். அது ஏன்டா ஒரு பெரிய குறை அப்படின்னா, எனக்கு வந்து காத்திருக்கிறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் சார். ஏன்னா வருஷம் நிறைய வாழ்க்கையில் காத்திருந்தாச்சு சார். படம் பண்ணுறதுக்கு 20 வருஷம் 22 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு இன்னொரு படம் 1.5 வருஷம் 2 வருஷம். இப்படியே காலம் வந்து நம்ம ஒரு கதை பண்ணுறதுக்கு லேட் ஆகி நடந்தால் பரவாயில்ல. நான் இத்தனைக்கு இதுவரை ஒன்மன் ஆர்மி தான் சார், நான் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து ஏன்னா நான் வந்து ரியல் இன்சிடென்ட் தான் சார் தூக்கி வச்சு, மெட்டீரியல் தேவை, உங்களுக்கு தேவை மெட்டீரியல் வந்து மெயின் இது தான் ஒரு கண்டென்ட்டு. முதல் மரியாதை ஊரே மதிக்கக்கூடிய ஒருத்தர், ஆனால் வீட்டில் பொண்டாட்டியே மதிக்க மாட்டான். இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் சார். இந்த ஒன்லைனில் விட என்ன வேணும் இருக்குது, இது ஈஸியாக பிடிச்சாச்சு, இதுதான் மெட்டீரியல். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் இருந்து நிறையா பிடிச்சிக்கலாம். அப்போது 20 வயசு பொண்ணு வந்து ஒரு அப்படிங்கிறது ஈஸியாக அந்த பாயிண்ட் கிடச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பிடிச்சிடுறோம், நம்ம பண்ணிடுறோம். உண்டு இந்த பொறுமை இல்லாமல் ஒரு எந்த பழக்கமும் இல்லாதனால ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டாரமும் பெருசாக கிடையாது. இல்லை எங்கேயோ போய் ஜாலியாக இருக்கிறோம், ஒரு இன்ப சுற்றுலா போகிறோம், எதுவுமே இல்லாத ஒரு இதில் இருந்தனால நம்மளால் அந்த நாட்களில் தள்ளுறது பெரும் போராக இருக்குது சார். போயிடுச்சு. ஒரு சின்ன பயம் வேறு நிறையா, என்னடா சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாதே, வேறு எங்கே போகிறது என்ன பண்ணுறது. அதிகபட்சமாக போனால் திருப்பதிக்கு போவோம், அவுட்டோர்னு போனால் கோயிலுக்கு தான் போகிறோம், சாமி. அதுவும் கூட அங்கே சாமியை கும்பிட்டோடனே உடனே ஏறி அதுக்கப்புறம் அங்கே 1 hour கூட வெயிட் பண்ணுறது இல்லை. சாமியை கும்பிட்டோடனே வந்து ஐயா பார்த்தாச்சுல கிளம்புவோம், இப்படிங்கிற ஒரு மூலையில் தான் இருக்கிறோம். இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் அந்த சினிமாவில் இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கனவுல இருக்காரா? ரஜினி சாரை வச்சு படம் பண்ண நான் டைரக்டர் ஆகணும் வந்தேன் சார். நான் ஆகிட்டேன் சார். பாரதிராஜா சார் மாதிரியே நேட்டிவிட்டி படங்கள் பண்ணணும், ஆனால் அவர் மாதிரியா பண்ணல சார். அது வந்து நான் ஒரு கமர்ஷியலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் மாதிரியா பண்ண நினச்சி எனக்கு அமையலை. பட்டு அந்த இது எனக்கு ஆண்டவன் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டான் சார். நான் யாரை நினச்சி பிடிமண்ணா பிடிச்சி, இந்த முத்துக்கால படத்தில் மூக்கையா நினச்சி தான் நான் வந்து இந்த சிலம்பு கற்றுக்கிறதுக்கு பிடிமண்ணு பிடிச்சேன்னு கார்த்தி சார் சொல்லுவாரோ, அதுமாதிரி பாரதிராஜாங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை வச்சு தான் சார் நான் பிடிமண்ணு நான் வந்து டைரக்டராக வந்தேன். ஆண்டவன் முன்னியத்தில் ஆகி நான் என்ன பேட்டர்னில் சினிமா எடுக்குங்கிறத கமர்ஷியல் படம்னா நான் அதை மாறிடுச்சு சார். சூழல்கள் வந்து மாற்றிடுச்சு என்ன. பட் நேட்டிவிட்டி படங்கள் தான் சார் பண்ணேன், அதெல்லாம் கிடச்சி சார். நான் இவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சார். நான் வந்து கொம்பன் வந்து கமல் சாரை வச்சு 60 வயசு கிளம்பணும் அப்படி தான் சார் பண்ணேன். அது அமையலை சார். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து எனக்கு இல்லை சார். ஞானவேல் சார் கேட்டார், ரஜினி சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் ஞானவேல் சார்கிட்ட சொன்னேன், ஞானவேல் சாருக்கு கமல் சார் டேட் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் கமல் சார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அது வந்து ஏன்னா லைவ் படத்தில் ரஜினி சாரை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஸோ வந்து அப்புறம் இப்போ
ஒரு லைவ் படத்தில் ரஜினி சார் அடாப்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? ஆமாம், பண்ணியிருக்கேன். ம். அது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல சார். ம். நான் இதுவரையும் முயற்சி பண்ணுறதுன்னு பண்ண பார்த்தா எப்படி இப்போ சார் வந்து பிஸியாக இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ரசிகர் நான். அவர் இதுவரையே வந்து நான் கைத்தட்டி இருக்கிறேன், அவருக்காண்டி சூடம் ஏற்றிருக்கிறேன், தேங்காய் உடைச்சிருக்கிறேன், ம். போஸ்டர் அடிச்சிருக்கிறேன், லாட்டி டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறேன், சட்டையை சுற்றிருக்கிறேன். எல்லாம் ஒரு ரசிகனா இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை நான் 85, 90 பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவர் சாரை வச்சு படம் பண்ணுங்கிற ஆசை ஆரம்பத்தில் வரலை. இப்போ பண்ணுனா எப்படி பண்ணும் ரஜினி சாருக்கு படம் பண்ணா ம். அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். நம்ம ஒரு ஒரு அழகான இதில் ஒரு ஒரு இது இருக்கணும், மாஸ் இருக்கணும், கமர்ஷியல் இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு அழகான அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும், ரொம்ப ஒரு ஈஸி ஒரு நல்ல எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கதை பிடிச்சிருக்கேன் சார். அருமை. அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணி போச்சு சார். அது என்னடானா கரெக்டாக இப்போ சார் வந்து இங்கே போகிறப்போ கமிட் ஆகிடுது சார். நான் சன் டிவியில் கூட கேட்டேன் செம்மீன் சார்கிட்ட, சார் ரஜினி சாருக்கு கதை சொல்லணும் சார், எனக்கு ஒன்று இது பண்ணுங்க அப்படின்னு. இப்போ செம்மீன் சார் சொன்னார், இருங்க நெல்சன் ஒருத்தர் கதை சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம பார்ப்போம், அது சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா நான் உங்களை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓகே ஆயிடுச்சு சார். ஸோ இப்படி ஆச்சு, சரி ஓகே அப்படின்ட்டு இருக்கு மீட் பண்ணீங்களா ரஜினி சார்? சார். நான் அதான் சார், நான் வந்து யாரெல்லாம் என்னுடைய ஒரு மிகப்பெரிய இதானா ஏன்ட வந்து அது ஒரு பெரிய இது சார். நான் வந்து அதான் எல்லாத்தையும் அந்த ஒரு பெரிய இதில் வச்சுட்டு நான் தூரத்துமே தின்றுவேன் சார். நான் வந்து எனக்கு பிடிச்சவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பக்கத்தில் நான் இப்படி போய் ஒரு இதாக இருக்கும் சார். அப்போ அது அவங்கள தூரத்துலேயே நின்று ரசிச்சுட்டு நான் அது அந்த காலத்தில் லவ் மாதிரியா 80s ஒரு 85, 90 ஒரு பொண்ணை பார்த்தோம்னா தூரத்துலேயே நின்று தூரத்துலேயே லவ் பண்ணிட்டு வந்துடுவோம்ல சார். அந்த மாதிரியாகவே நான் இருந்துருவேன் சார். கமல் சாரை பார்த்துருக்கேன், ஆனால் போய் இது பண்ணதில்லை. இப்படி ஒரு எனக்கு அது ஒரு இப்போ பாரதிராஜா சாரே எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய, நான் அவ்வளோ பெரிய இது பண்ணி வந்தேன் சார். ஒரு நாள் கூட போய் பார்க்கணுங்கிற ஒரு இது வந்ததில்லை. ஆனால் இறைவன் அருளில் எனக்கு மொதல் படம் 2 படம் 8 படம் பண்ணிட்டேன். ஆடியோ ரிலீஸே வரல. அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து ஆடியோ ரிலீஸ் பார்க்கணும், அண்ணன் தம்பிலாம் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும் மெட்ராஸில், அப்படிலாம் பார்த்தேன். எதுவுமே நடக்கலை. என் கனவு நடந்துச்சு, ஆனால் இந்த கனவு நடக்கலை. மெயின் கனவு நடந்துருச்சு, ட்ரெய்லர் டீசர் நடக்கலை. ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அப்படி நடக்கலை. 8வது படத்தில் நடந்துச்சு சார். அப்போ வந்து என்னுடைய நான் மனசியாக நினச்சவர் வந்து அந்த சபையில் உட்காந்துருந்தார். அதில் எங்கள் அப்பா அம்மாவே ஏற்றுனதுக்கு எல்லாமே வந்து இயற்கையாகவே நடந்தது தான் சார். நான் வீடு வாங்கி உட்பட நான் எந்த வீடு ஆசைப்பட்டோம்னா லீஸுக்கு போனோம்னா அந்த வீடு நான் வாங்கிட்டேன் சார். நான் எந்த வரிசையில் போய் கேகே நகரில் நின்னோ அதுக்கு எதுக்கு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சார். இது எல்லாமே எனக்கு வந்து இயற்கை கொடுத்த, இறைவன் கொடுத்தது, இயற்கை கொடுத்தது தான் நினச்சேன். இப்படி தான் சார் நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன் சார். அதுவாக நடக்குங்கிற ஒரு முயற்சியில் தான் சார் நான் இருக்கேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து. கண்டிப்பாக சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.